ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் பவுடர். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 250 ml கப்பில் 1 கப்பு ரெட் சில்லி நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தனியா, கூடவே 1/3 கப்பு துவரம் பருப்பும் 1/3 கப்பு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. லாஸ்ட்டாக சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க இப்போ இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு தான் வறுபடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் துவரம் பருப்பையும் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து நல்ல ஒரு அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் தனியாவை சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். வறுக்கும்போது இது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி வறுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு பொருள் நல்லா வறுபடும். இப்போ தனியாவையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாவை வறுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்ப்பாங்க. நம்ம அந்த பொடி சேர்த்து செய்யும்போது சாம்பார் ஒரு 6 to 7 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு அது கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே உளுந்தம்பருப்பை இந்த ரெசிபியில் நான் சேர்த்து செய்ய மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே அரிசியும் விருப்பப்பட்டிங்கன்னா அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுவும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வறுபட்டுடுச்சு, இல்லையே நல்லா நெடி வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து சீரகம், வெந்தயம், மிளகு இது 3த்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ இதுவும் வறுபட்டுடுச்சு சட்டுன்ட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பேன் ஆன்லேயே ஹீட்டாக இருந்ததுனால இது டக்குன்னே நமக்கு வறுபட்டுரும். அடுத்து பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை. பின்ன கருவேப்பிலையும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுப்போம். நல்லா ஆறின அப்புறம் இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரை ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மஞ்சள் தூளியும் சேர்த்துப்போம். இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பார் பொடி இதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பொடியை நான் எப்பயுமே நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி ஆல்ரெடி நான் மை வே ஆஃப் மேக்கிங் சாம்பார் ரெசிபி நான் போட்டிருக்கேன் வீடியோவில். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் நான் சில்லி பவுடர் எவ்வளோ போடுறேனோ அதை பாதி குறைச்சிடுவேன். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன்னா நான் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணி கடைசியாக நம்ம கொதிக்க விடுறோம் இல்லையா, புளி தண்ணிலாம் ஊற்றி, அந்த ஸ்டேஜில் இந்த பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துப்பேன். அப்போ அது சேர்த்த உடனே அரோமா சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.